அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, தற்காலிகமானது. ஒரு ஊரில் நம்ம போகிறோம், அந்த ஊரில் ஒரு 10 நாள் தங்குறோம்னு நினச்சிக்கிங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், இது நம்ம ஊர் இல்லை, தங்கிட்டு நம்ம திரும்ப நம்ம ஊருக்கு போயிடுவோம், நம்ம சொந்த ஊருக்கு போயிடுவோம் சொல்லிட்டு ஒரு வழிபோக்கராக, ஒரு பயணியாக நாம் இருப்போம். அதே போல் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளின் வாழ்க்கையும் அப்படி தான் நம்ம நினைக்கணும். ஒரு வழிபோக்கராக தான் நாம் இருக்கணும். எப்போ வேணாலும் நம்முடைய பயணம் முடிவடையலாம். அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது அந்த பயணத்தின் முடிவு. அப்படி இருக்கும்போது நம்முடைய இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? மறுமையை நோக்கி தான் இருக்கணும். அப்போ மறுமையை நோக்கி தான் இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு செல்வத்தையும் எந்த வளத்தையும் நம்ம அனுபவிக்கக்கூடாது, எந்த இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. நாம் அனுபவிக்கணும் சொல்லி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வளங்களையும் நமக்கு தந்திருக்கிறான், எல்லாத்தையும் நமக்கு வசமாக்கி தந்திருக்கிறான். அதனால் தாராளமாக எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை மறந்து போயிடக்கூடாது, அதுதான் மிக முக்கியம். இங்கு அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது நம்முடைய கஷ்டமான நேரத்தில் மட்டும்தான் நினைவு கூறுற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. அதாவது சோதனைகள் வரும்போது அந்த நேரத்தில் மட்டும் அல்லாஹ்வை நினைப்பாங்க, அதிகமாக துவா செய்வாங்க, தொழுவாங்க. ஆனால் சந்தோஷமான நேரத்தில் விட்டுருவாங்க. சில பேர் கஷ்டமான நேரத்துலையும் நினைக்க மாட்டாங்க, வேறு வழியில் போயிடுவாங்க, ஷிர்கான வழியை தேடி. இன்பத்திலையும் துன்பத்திலையும் ரெண்டுத்திலுமே நாம் அல்லாஹ்வை நினைவில் இருக்கணும். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுகின்றோமோ அதைவிட பல மடங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நினைவு கூறுவான். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவன் நம்ம நோக்கி 2 அடி எடுத்து வருவான். நம்ம நினைவு கூறுவதுனா எப்படி இருக்கும்? மலக்குமார்கள்கிட்ட சொல்லுவான், நம்ம பேர் சொல்லி, என்னுடைய இந்த அடியான் என்னை நினைவு கூறுகின்றான், அவனுடைய இந்த பிரச்சனையை நான் தீர்க்கணும் சொல்லிட்டு நம்முடைய ஒவ்வொரு கவலைகளையும் சோதனைகளையும் நிச்சயமாக அவன் நீக்குவான். இப்போ 24 மணி நேரம் நம்மக்கிட்ட இருக்குது. 24 மணி நேரமும் அல்லாஹை நினைவு கூறணுமா? நமக்கு வேறு வேலை இல்லையா சொன்னால் அப்படிலாம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி நமக்கு கட்டளை இல்லை. ஒரு 5 வேலையை ஒதுக்கி இருக்கிறோம், 5 வேலை தொழுகைகளாக. அதை நாம் சரிவர பின்பற்ற வேண்டும். அது கூட சின்ன சின்ன திக்ருகள் துவாக்கள் இருக்குல்ல, எவ்வளையோ நேரத்தை நம்ம வீணாக செலவு செய்கிறோம். அந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் டைம் ஒதுக்கி அல்லாஹ்வை இது போன்ற திக்ருகள் எடுத்து நினைவு கூறணும். அப்படி செய்யும்போது உங்களுடைய அந்த ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்கும். நீங்களே உணர்வீங்க, அந்த திக்ருகளை ஓதிட்டு, இந்த திக்ருகளை ஓதுவதால் தான் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான், என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு சொல்லிட்டு நீங்கள் மனப்பூர்வமாக அதை உணர்வீங்க. நான் உங்களுக்கு கஷ்டம் இல்லாத ஒரு 5 திக்ருகளை சொல்கிறேன். இந்த 5 திக்ருகளை எப்படியாவது நீங்கள் ஒரு நாளில் ஏதாவது ஒரு வேலையில் ஓதி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக ஓதணும். ஓதிட்டு வரும்போது பல பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கும். நமக்கு ஏதாவது ஒரு காரியமாக வேண்டியிருக்கு, யார் மூலமாவது ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தீர்க்க வேண்டியிருக்குன்னா நாம் என்ன பண்ணுவோம், நம்முடைய எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நாளை கூட ஒதுக்குவோம், 2 நாளை ஒதுக்குவோம், நிறைய நாளை ஒதுக்கி அதுக்காக நாம் செலவிடுவோம், கஷ்டப்படுவோம். அது எப்படியாவது முடியணும் அந்த காரியம் சொல்லிட்டு. ஆனால் நாம் ஒரு விஷயத்த மறந்துட்டோம். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல நாம் நாட வேண்டியது அல்லாஹ்வின் உதவியை தான். முதல்ல அல்லாஹ்வின் உதவியை நாடி விட்டு பிறகு மற்ற மனிதர்களின் உதவியை நம்ம நாடலாம். அல்லாஹ்வே அதுக்கு வழி காட்டுவான். எந்த பிரச்சனையாகட்டும், சின்னதோ பெருசோ, ஃபஸ்ட்டு அல்லாஹ்வை நினைங்க. அதுக்கப்புறமா மற்ற வழிகளை பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு லேசாகும். ரொம்ப கடினமாக இருக்காது. எல்லா கஷ்டத்தையும் அல்லாஹ் லேசாக்கி தருவான். நான் ஒரு 5 திக்ருகள் சொன்னல, அது கூட ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. இதுக்காக நீங்கள் உது செய்யணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக உங்கள் அன்றாட வேலைகளோடு இதை செஞ்சுட்டு போகலாம். அது வேறு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு 4 திக்ருகள் அல்லாஹ்விற்கு மிக மிக பிடித்த திக்ருகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த திக்ருகள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். வார்த்தைகளிலேயே மிக சிறந்த வார்த்தைகள், அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளிலேயே தலை சிறந்த வார்த்தைகள் இவை. இந்த 4 திக்ருகள் போதும், எல்லாவற்றிற்கும் போதுமானது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன். அல்ஹம்துலில்லாஹ், அகில உலகத்தையும் படைத்த இறைவனுக்கே எல்லா புகழும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். 4 வார்த்தைகளுமே அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள்.
இந்த வானம் பூமி இதில் இருக்கிற எல்லா பொருட்களும் இருக்குது, உயிர் உள்ளது உயிர் இல்லாது சொல்லி எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்து இந்த 4 வார்த்தைகளை கொண்டு நிறுத்தினா இதுதான் கனம் கூடியதாக இருக்கும். நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த 4 வார்த்தைகளுக்கு. நிறைய நேரங்களில் நம்ம ஊதலாம். நார்மலாக திக்ருகளாக எடுத்து ஊதலாம், கணக்கின்றி ஊதலாம். நம்ம அன்றாட வேலை செய்கிறோம், சுபஹானல்லா சுபஹானல்லா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதே போல் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 10 முறை 10 முறை 10 முறை ஊதலாம். அப்படி இல்லைன்னா 33 33 34 முறை ஊதலாம். நைட்டு தூங்குவதற்கு முன்னாடி இதே மாதிரி ஊதலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தான் ஓதி இருக்கிறாங்க. நிறைய சிறப்புகள் அடங்கிய திக்ருகள் இவை. இந்த 4 திக்ருகளுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது, தனி நிறைய நன்மைகள் இருக்குது. இதை நீங்கள் தனியாக ஊதிட்டு வந்தாலே, இப்போ சுபஹானல்லாஹ் நீங்கள் ஓதுறீங்க, அதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை இது. பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்புபவன். அவனை நீங்கள் அதிகமாக புகழன்னு நினச்சிங்கன்னா இந்த சுபஹானல்லாஹ் அந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும். நிறைய நன்மைகள் உங்கள் கணக்கில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அவன் மிகவும் திருப்தி அடைவான். அல்ஹம்துலில்லாஹ் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தைகள். எவ்வளோ அதிகமாக நம்ம நன்றி செலுத்துகின்றோமோ அதை விட பல மடங்கு அதிகமாக நமக்கு அருட்கொடைகளை அள்ளி வழங்குவான். லா இலாஹ இல்லல்லாஹ் அது எடுத்திங்கன்னா ஏகத்துவ கொள்கை கொண்ட அந்த கலிமா. நம்ம யாருக்குமே இணை வைக்கல, அல்லாஹ் தான் என்னோட இறைவன் சொல்லிட்டு மனப்பூர்வமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹு அக்பர் எடுத்திங்கன்னா அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், அவனை தவிர வேறு எதுவுமே இல்லை, அவனை விட வேறு எது பெருசு சொல்லிட்டு அல்லாஹ்வை அதுவும் நம்ம புகழக்கூடிய வார்த்தை தான். இப்போ 4யும் தனித்தனியாகவே நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு சிறப்பு தான். நீங்கள் சேர்த்து சொல்லும்போது சொல்லவே வேண்டாம், அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இந்த திக்ருகளுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. இந்த 4 திக்ருகளை விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய துவாக்கள் திக்ருகளை எடுத்தாலும் இதற்கு ஈடு இணை கண்டிப்பாக ஆகாது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நாட்டில் அன்றைய நாளில் இந்த திக்ரு இருக்கான்னு பார்த்துக்குங்க. அடுத்து கடைசியாக ஒரு திக்ரு அஸ்தக்ஃபிருல்லாஹ். சின்ன ஒரு வார்த்தை, ஆனால் இது ஒரு மேஜிக்கல் வேர்டு. உங்களுடைய எல்லா சோதனைகளையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். அல்லாஹ்வை குளிர்விக்கக்கூடிய வார்த்தை இது. ஏன்னா இந்த 4 திக்ருகள் எப்படி அல்லாஹ்விற்கு பிடிச்ச ஒரு திக்ருகளாக இருக்கோ அதே போல் அஸ்தகுஃபிருல்லா என்ற இந்த தௌபாவிற்கான வார்த்தையும் அல்லாஹ்விற்கு மிக மிக விருப்பத்திற்குரியதாக இருக்கின்றது. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், என்கிட்ட வாங்க, நான் உன்னை மன்னிக்கிறேன், பாவ மன்னிப்பு கேளுங்க, பாவ மன்னிப்பு கேட்பவர்களுக்கு நான் செல்வத்தை தரேன், நல்ல மழையை தரேன், குழந்தை பாக்கியத்தை தரேன், தோட்டங்களை தரேன், ஆறுகளை தரேன் சொல்லிட்டு அல்லாஹ் வாக்குறுதி தருகின்றான். தினமும் அல்லாஹ்வை நினைப்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமோ அதே போல் தினமும் தௌபா செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தவறுகள் செய்வான். சின்ன சின்ன தவறுகள் நடக்கும்போதே உடனடியாக நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கணும். இப்போ பாவ மன்னிப்பு கேட்காம நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நம்மளுடைய இதயத்தில் சிறு ஒரு துருப்பிடிச்ச கரை மாதிரி ஆகிடும், ஒரு பிளாக் மார்க் விழுந்துடும். நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த புள்ளி பெருசாகிட்டு அந்த இதயத்தையே மறைச்சி துருப்பிடிச்சதை ஆக்கிடும். அதுக்கப்புறமா என்ன நடக்கும், நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அது எல்லாத்தையும் நல்லதாக காமிக்கும். ஷைத்தான் அப்படி ஆக்கிடுவான். அந்த நிலைமை வரத்துக்குள்ளே நாம் உடனடியாக அப்போ தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது டெய்லியும் நம்ம செய்யும்போது நமக்கு கரெக்டாக ஆகிடும். நம்முடைய அன்றன்றைய தவறுகளை அல்லாஹ் மன்னிச்சிடுவான். கண்டிப்பாக தௌபா செய்யணும், நம்ம செய்யாமல் இருக்கவே கூடாது. இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 5 திக்ருகள், இந்த 5 திக்ருகள் போதும். நிறைய பேருக்கு டைம் இருக்காது, வேலையில் இருப்பீங்க, அவங்களால சரிவர திக்ருகள் துவாக்கள் செய்ய முடியாது. இந்த 5 திக்ருகளை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சாலே போதும். இன்ஷா அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் அது போதுமானது. உங்கள் எல்லா பிரச்சனையும் அது நீக்கும். இந்த திக்ருகளை ஓதிட்டு நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள். உங்கள் கஷ்டங்களை சொல்லி பாருங்கள். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் என்ன வேலை செஞ்சிருந்தாலும் சரி, இந்த திக்ருகளை ஓதிட்டு அல்லாஹ்விடம் அதன் பொருட்டால், அந்த நன்மையின் பொருட்டால் துவா செஞ்சு பாருங்கள். உடனடியாக அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இதை மட்டும் ஓதி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம், உங்கள் எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து கொள்ளலாம். வறுமை, கடன், நோய் நொடிகள், முசீபத்துகள் எல்லாமே விலகும். சிறந்த வார்த்தைகள் 5 வார்த்தைகள். நீங்களும் ஓதுங்க, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த திக்ருகளை எடுக்க சொல்லி. இந்த திக்ருகள் எடுக்கப்படும் அந்த வீடு நிச்சயமாக ஒரு பரக்கத் நிறைந்த வீடாக, அல்லாஹ்வின் அருள்வளம் பொழியும் வீடாக இருக்கும். இந்த திக்ருகள் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு வலயமாக இருக்கும். உங்களை மட்டும் பாதுகாக்காது, உங்களை மட்டும் கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வராது, உங்கள் குடும்பத்தையே காப்பாற்றும். ஓதி பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் மனப்பூர்வமாக அனுபவபூர்வமாக உணர்வீங்க.
உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.